ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு ஒரு தீபாவளிக்கு ஒரு சூப்பர் ஆஃபர் நம்ம எம்எம்ஏல இருந்து தான் பார்க்க போகிறோம். உங்களுக்கு ஆஃபர் அப்படின்னாலே நம்ம ரெகுலராக கொடுக்குறதே தீபாவளி தாண்டி தான் இருக்கும். சரிங்களா? இப்போ தீபாவளிக்கு வேறு எல்லா கஸ்டமரும் கேட்குறாங்க, ஏகப்பட்ட ஃபோன் கால்ஸ் தீபாவளிக்கு ஆஃபர் போடலையான்னு சொல்லிட்டு. நாங்கள் ஒர்க் அவுட் பண்ணுறதுக்கு தான் டைமிங் ஆகும். ஆஃபர் ஸ்டார்ட் பண்ணிட்டோம்னா சடன்னு ஆஃபர் நம்ம கொடுத்துருவோம். இப்போ புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா மிஸ் பண்ணிடுறாங்க. இது தீபாவளி ஆஃபரு. ஸோ இந்த தீபாவளிக்கு வந்து ரொம்ப யூனிக்காக ஏதாச்சும் டிஃப்ரெண்ட் ஆஃபர் கொடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பிளான் பண்ணது. அது போக காம்போவும் நிறையா கேட்டிருந்தாங்க. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம வந்து காம்போலேருந்து ஸ்டார்ட் பண்ணிவிட்டு ஸோ பர்டிகுலராக எது பிராண்டு இப்படின்னு தனித்தனியாக நம்ம போட்டு நம்ம ஆஃபர்ஸை வந்து நம்ம கண்டினியூ பண்ணுவோம். இப்போ நம்ம ஃபஸ்ட்டு எடுத்துக்கிட்ட பிராண்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள். ஏன்னா ஒவ்வொரு ஆஃபரும் வந்து நான் கம்பெனியிலேருந்து ரொம்ப வந்து ஃபோர்ஸ் பண்ணி அவங்கள்ட்ட ரொம்ப எப்படி சொல்கிறது, ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணி, ஏன்னா அவங்க சேல் நான் பண்ணி கொடுக்குறேன் எல்லாமே சொல்லி எல்லாம் பண்ணி தான் ஆஃபர் வாங்குகிறோம். அதை அப்படியே கஸ்டமருக்கு கொடுத்துட்றோம். ஏன்னா எங்களுக்கு வந்து சேல் அவ்வளோதான், கஸ்டமருக்கு நம்ம கொடுத்துட்றோம். நீங்கள் எல்லோரும் வந்து நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்கன்னா, இது எப்படி நம்ம இவ்வளோ ப்ரைஸ் கம்மியாக கொடுக்குறோம். நிறைய பேர் இங்கே வந்தே கேட்டிருக்காங்க, சார் இது எப்படி இவ்வளோ கம்மியாக கொடுக்குறீங்க அப்படின்னு. அப்படிலாம் கிடையாது. நான் கம்பெனியில் நான் வாங்குறத அப்படியே கொடுத்துருவேன். மேக்ஸிமம் நம்மளுக்கு கொஞ்சம் ப்ராஃபிட் வச்சுக்கிட்டு, ஏன்னா கம்பெனியில் எது கொடுக்குறாங்களோ, இப்போ ஒன்று புதுசாக கொடுத்தாங்கன்னா அதை நாங்கள் நம்ம கஸ்டமருக்கே கொடுத்துருவோம். ஸோ நம்ம ரொம்ப நேரம் டைம் இல்லாமல் ஷார்ட்டாக பேசி சூப்பராக ஒரு ஆஃபரை கன்வே பண்ணிடுவோம் உங்களுக்கு. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா, ட்ரெமோன்சினா பிராண்டில் காம்போ 1. சரிங்களா? நிறையா பேர் கேட்டுக்கிட்டு இருந்த காம்போ பேக்கு நம்ம கொண்டு வந்தாச்சு. ஸோ இங்கே பாருங்கள், இது ஃபுல்லாக உங்களுக்காண்டி ஒர்க் அவுட் பண்ணி எல்லாம் எழுதி அதில் வந்து ஃபுல்லாக உட்காந்து ஒவ்வொரு ப்ராடக்டோட பர்சன்டேஜ் எல்லாம் கால்குலேட் பண்ணி எம்ஆர்பி எழுதி தான் இது பண்ண முடியும். ரொம்ப 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 ஒர்க் அவுட் பண்ணி இந்த ஆஃபர் கொண்டு வந்திருக்கேன். ஸோ இந்த வீடியோவை பாருங்கள், நிறைய பேர்த்துக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரிங்களா? பேசிக்கிட்டே இருக்கேன், காட்ட மாட்டேன் பண்ணலான்னு யோசிச்சாங்க, சொல்கிறேன் ஃபஸ்ட்டு. ஓகேவா? ஃபஸ்ட்டு நம்ம எடுத்தோடனே நம்ம கடாயிலேருந்து போயிடுவோம். சரிங்களா? இந்த கடாய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்னொன்று வந்து ட்ரெமோன்சினா, இந்த பிராண்டை பற்றி நான் சொல்கிறேன். இது வந்து பிரேசில் பிராண்டு. இந்த வீடியோ இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா நீங்கள் உங்களுக்காண்டி தான். ஸோ இது பிரேசில் பிராண்டு. ஸோ இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்தீங்கன்னா NSF சர்டிஃபைட் பிராண்டு. இதில் வந்து இந்த ரிவீட் இருக்குது பார்த்தீங்களா, இந்த ரிவீட்டில் கூட உங்களுக்கு வந்து பாக்டீரியல் ஃபங்கஸ் ஃபார்ம் ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சர்டிஃபிகேட் கொடுப்பாங்க, NSF சர்டிஃபிகேட். இது வந்து அமெரிக்காவில் கொடுக்கக்கூடிய ஒரு சர்டிஃபிகேட்டு. ஸோ இந்த சர்டிஃபிகேட் ஒரு பிராண்டுக்கு வாங்கணும்னா மினிமம் 5 years ஆகும். 5 years அவங்களோட ப்ராடக்ட் இருக்கும், டெய்லி குக் பண்ணுவாங்க, அப்படி தான் அந்த சர்டிஃபிகேட் வாங்குவாங்க. ஸோ இது வந்து ஒரு NSF சர்டிஃபைட் பிராண்டு. ஸோ இந்த ப்ராடக்ட் பார்த்தீங்கன்னா நம்ம ஓனாக சொல்லிடுவோம். 20 cm கடாயி. இதோட லிட்டு பார்த்தீங்கன்னா நியர்பை இந்த சைஸ் லிட்டே கிட்டத்தட்ட ஒரு 300 grams இருக்கும். இந்த சைஸ் லிட்டு 1/2 kg இருக்கும். இப்போ வெயிட் மிஷின் இருந்தால் கூட நான் போட்டு காமிச்சிடுறேன், முடிஞ்சால் நான் ரீல்ஸில் கூட நான் ட்ரை பண்ணி பார்க்குறேன். இந்த லிட்டு 1/2 kg இருக்கும். ஸோ இந்த சைஸ் லிட்டு வந்து உங்களுக்கு 300 grams இருக்கும். உங்களுக்கு குக்கரில் வேகிற மாதிரி இதில் வேகும். சரிங்களா? ஓகேவா? இப்போ இந்த ப்ராடக்ட்டை பொறுத்த வரைக்கும் இது 20 cm 1.7 liter கெப்பாசிட்டி. இந்த காம்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2 பேர் to 3 பேர் இருக்கிற ஃபேமிலிக்கு சூப்பராக சூட் ஆகும். ஸோ உங்களுக்கு வந்து இது வந்து 1.7 liter கெப்பாசிட்டி. சரிங்களா? இதோட மெஷர்மெண்ட்ஸ் எல்லாமே எழுதியிருப்பாங்க. ஸோ இது லிட்டரில் இருக்கும், குவார்ட்ஸில் இருக்கும், நீங்கள் பார்த்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ இதுக்கு வந்து 10 years வாரண்ட்டி இருக்குது. ஸோ ஆஃபர் கொடுக்குறோம் அப்படின்றதுக்காண்டி வாரண்ட்டி எல்லாமே அப்படி தான். எல்லா ப்ராடக்ட் நம்ம கொடுக்குறது, இப்போ நம்ம கிஃப்ட் கொடுக்க போகிற ப்ராடக்ட்டுக்கும் நம்மளுக்கு வாரண்ட்டி கிளைம் ஆயிரும். நான் கிஃப்டோட ப்ராடக்ட் இந்த காம்போ சொன்னோன்னே காட்டுறேன். சரிங்களா? ஸோ அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இது வந்து சாஸ்பேன். இந்த சாஸ்பேன் பார்த்தீங்களா, இது எப்படி சொல்கிறது, ஒரு யூனிக்காக டாலாக இருக்கும். அந்த ஹேண்டில் பாருங்கள், அப்படியே சும்மா போல்ட்டாக இருக்கும். இந்த ஃபினிஷிங் பாருங்கள், இந்த வீட்டில் ரொம்ப பக்காவாக இருக்கும். இதை பாருங்களேன், இந்த லிட்டு அப்படியே லாக் ஆகும், வெர்டிக்கலாக லாக் ஆகும், ஃபுல்லாக எட்ஜ் வரைக்கும் லாக் ஆகும். இந்த லிட்டு லாக் ஆகிறதே அந்த ரிம்மில் போய் உட்காரும், சூப்பராக இருக்கும் இந்த சாஸ்பேன். சரிங்களா? இந்த சாஸ்பேன் வந்து பார்த்தீங்கன்னா 14 cm 1.5 liter கெப்பாசிட்டி. ஸோ அதுக்கடுத்து கேஸ்ரோல். இந்த கேஸ்ரோல் பார்த்தீங்கன்னா நீங்கள் வெரைட்டி ரைஸ்லேருந்து மல்டியாக எல்லாமே ஸ்வீட்லேருந்து எல்லாமே பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து ஒரு 20 cm கேஸ்ரோல் 3.1 liter கெப்பாசிட்டி. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இந்த கேஸ்ரோல் பாருங்கள், அதே மாதிரி தான் லாக் ஆகும். இந்த சாஸ்பேன் லாக் ஆகிற மாதிரி தான் லாக் ஆகும், அந்த ரிம்மில் போய் லாக் ஆகும். ஸோ அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா 20 cm ஃப்ரை பேனுக்கு வந்து மெஷர்மெண்ட் இருக்காது. ஸோ இருந்தாலும் நான் சொல்லிடுறேன், இது வந்து மோர் தேன் ஒரு 3/4 லிட்டருக்கு மேலே தான் பிடிக்கும். மெஷர்மெண்ட் இதில் போட மாட்டாங்க. ஃப்ரை பேனுக்கு வந்து மெஷர்மெண்ட்டே கிடையாது. ஏன்னா இது ஃப்ரை பண்ணுற மாதிரி. இது வந்து நீங்கள் வந்து ஒரு 1/4 கிலோவுக்கு மேலே
1/2 கிலோ வரைக்கும் நீங்கள் ஃப்ரை பண்ணிக்கலாம். நீங்கள் ஒரு ஃபிஷ் போடுறனாலும் போட்டுக்கலாம். இதெல்லாம் ரொம்ப ஹெவியாக இருக்கும். இன்னொன்று இந்தியாவிலே ஹெவியான ஃப்ரை பேன்னு சொல்லிட்டு இந்த ஃப்ரை பேன் நம்பர் 1 பிளேஸில் இருக்குது, இந்த பிராண்டில் உள்ள ஃப்ரை பேன். சரிங்களா, இது ட்ரைப்ளேயில். ஸோ இது நம்ம காட்டுறது எல்லாமே ட்ரைப்ளே தான். அதுக்கடுத்து பார்த்தோன்னா ரொம்ப 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 ஒரு யூனிக்கான ஐட்டம் தான் இது. இந்த பிராண்டில் மாத்திரம் தான் இருக்குது. ஸோ அதனால் இது எல்லா காம்போலையுமே இந்த பீஸ் இருக்கும். இந்த பீஸை நீங்கள் கடாயாக யூஸ் பண்ணிக்கலாம், ஓக்கா யூஸ் பண்ணிக்கலாம், நீங்கள் மல்டியாக எதுனாலும் பண்ணிக்கலாம். நீங்கள் ஸ்வீட் கிண்டிக்கலாம், எல்லாத்துக்கும் இது யூஸ் ஆகும். ஸோ இது வந்து ஒரு சூப்பர் ப்ராடக்ட். எல்லோரும் ஓக்கில் வந்து பெரிய சைஸ் நிறையா ட்ரை பண்ணியிருப்பீங்க, கிடைக்காது. இதெல்லாம் தரமாக இருக்கும், சூப்பராக இருக்கும். இந்த பீஸை வந்து மிஸ் பண்ணிடுறாங்க. ஸோ அதனால் இந்த பீஸை வந்து கிட்டத்தட்ட 3 காம்போலையுமே ஆட் பண்ணிட்டேன். ஸோ மொத்தம் இந்த 5 ப்ராடக்ட், இந்த 5 ப்ராடக்ட்டை சேர்த்து இன்னொன்று சொல்ல மாதிரி, இந்த காம்போவில் வந்து இந்த 1 லிட்டே போதும், 3க்குமே செட் ஆகும். இதுக்கும் செட் ஆகும், இதுக்கும் செட் ஆகும், இதுக்கும் செட் ஆகும். ஸோ நீங்கள் 2 லிட்டர் நீங்கள் தூக்கி வச்சுட்டு 1 லிட்டர் கூட யூஸ் பண்ணிக்கலாம். சரிங்களா. ஸோ இந்த ப்ராடக்ட் வந்து காம்போ வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து இது வந்து ஆல் ஓவர் தமிழ்நாடு ஃப்ரீ ஷிப்பிங். சரிங்களா. ஸோ வந்து 1 2 3 4 5 இந்த 5 பீஸும் சேர்த்து 11,950 ஒன்லி. சரிங்களா. அது போக இந்த ப்ராடக்ட்டுக்கு ஒரு 4,000 எம்ஆர்பி உள்ள ஒரு பிஜியான் ஏசர் ப்ளஸ்ஸு, பட்டன் கிடையாது, ஃபுல்லாக சாஃப்ட் டச்சு தான். 1800 வாட்ஸ் சாஃப்ட் டச்சு, 1 இயர் வாரண்டி உள்ள ஒரு பிஜியானு இண்டக்ஷன் ஃப்ரீ அப்படின்னு சொல்லக்கூடாது, காம்ப்ளிமெண்ட் ஃப்ரீன்லாம் சொல்லக்கூடாது. ஏன்னா இதெல்லாம் நீங்கள் வந்து எனக்காண்டி பர்ச்சேஸ் பண்ணுவீங்க, அது வந்து எனக்கு தெரியும். இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா நான் உங்களுக்காண்டி நான் கம்பெனிலேருந்து நான் பர்சன்டேஜ் வாங்கி உங்களுக்காண்டியும் கொடுக்குறேன். ஸோ இது எல்லாம் போக இவ்வளோ தான் ப்ரைஸு என்னால் பண்ண முடியும் அப்படின்ற அதையும் தாண்டி எனக்குன்னு ஒன்று கொடுப்பாங்க, அதில் நான் இந்த காம்ப்ளிமெண்ட்டு கொடுக்குறேன் என்னோடய கஸ்டமருக்காக வேண்டி. ஸோ இதை நீங்கள் நல்லா பயன்படுத்திக்கங்க, இதை மிஸ் பண்ணிடாதீங்க. ஏன்னா இது வந்து ரொம்ப ஒர்க் அவுட் பண்ணியிருக்கேன். இந்த ஒவ்வொரு பீஸுக்கும் வந்து ஒவ்வொரு நாள் எழுதி 3 நாள் அதுக்கு ஒர்க் அவுட் பண்ணி இன்றைக்கி நான் வீடியோ போடுறேன். ஸோ இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சொல்லப்போனால் 1 2 3 4 5 6 ப்ளஸ் தமிழ்நாடு ஃபுல்லாக ஃப்ரீ ஷிப்பிங். மோர் தேன் தமிழ்நாடு வந்து எப்படி சொல்கிறது, கொஞ்சம் அமௌண்ட்டு கொரியர் காஸ்ட் ஆட் ஆகும். ஸோ அந்த அமௌண்ட் மட்டும் ஆட் பண்ணிவிட்டு உங்களுக்கு வந்து இந்த ப்ராடக்ட் டெலிவரி ஆயிரும். ஸோ இது எல்லாம் சேர்த்து 1 2 3 4 5 6 இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 11,950. ஸோ 11,950. இது வந்து நியர்பை வந்து ஒரு எப்படி சொல்கிறது கீழே தான் வரும். ஓகேவா. அடுத்து வந்து நம்ம காம்போ 2 பார்த்துருவோம். ஏன்னா பர்சன்டேஜ் சொல்லக்கூடாதுன்னு சொல்லியிருக்கிறாங்க கம்பெனி சைட்லேருந்து. அதனால் நம்ம வீடியோவே டெலிட் பண்ணுற சூழ்நிலை வந்துடும், அதனால தான் பர்சன்டேஜ் சொல்லலை. சரிங்களா. சரி, காம்போ 2 பார்ப்போம். காம்போ 2 பார்த்தீங்கன்னா சரிங்களா, சாஸ் பேனு 16 சென்டிமீட்டர் 2.1 லிட்டர் கெப்பாசிட்டி. இப்போ காம்போ 1 பார்த்தோம். ஸோ இந்த காம்போ 2 பார்த்தீங்கன்னா 3 பேர் டு 4 பேர் இருக்கிற ஃபேமிலி, அதாவது மேரேஜ் ஆகி தனியாக இருக்கீங்க அப்படின்னா சரி, அப்படியே ஒரு 3 பேர் டு 4 பேர் வரைக்கும் இருக்கீங்கன்னா இது ஒரு சூப்பரான ஒரு ப்ராடக்ட்டு. ஸோ இந்த காம்போ வரைக்கும் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து இந்த காம்போ எதுக்கு செட் பண்ணிக்கன்னா, நீங்கள் இந்த பாத்திரமே போதும், இதுவே நீங்கள் கிச்சனில் ஃபுல்லாக யூஸ் பண்ணிக்கலாம், அங்கே ரெகுலர் அடுப்பில் யூஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு வேணால் இண்டக்ஷன்னா நம்மளே இண்டக்ஷன் கொடுத்துரும். ஸோ நீங்கள் இது எல்லாமே இண்டக்ஷனில் சப்போர்ட் ஆகும். ஸோ இண்டக்ஷனில் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து 16 சென்டிமீட்டர் 2.1 லிட்டர் கெப்பாசிட்டி. ஸோ இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் தாராளமாக வந்து ஒரு 1 லிட்டர் பால் வரைக்கும் நீங்கள் தாராளமாக ஊற்றி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸ்வீட்டு இதெல்லாம் நம்ம கிண்டிக்கலாம், வெயிட்டாக இருக்கும், ஹெவியாக இருக்கும். ஸோ அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா 24 சென்டிமீட்டர் 4.8 லிட்டர் கெப்பாசிட்டி. இதில் வந்து பார்த்தீங்கன்னா 4.8ங்கும் போது 1/2 கிலோ ரைஸு 1/2 கிலோ மட்டன் போட்டு தாராளமாக பிரியாணி பண்ணலாம். தம்முலாம் இதில் வேறு லெவலாக இருக்கும். எனக்கு எப்படி லாக் ஆகுதுன்னு ஹெவியாக லாக் ஆகும். ஸோ இது வந்து 4.8 லிட்டர். ஸோ அதுக்கடுத்து பார்த்தா இது 24 சென்டிமீட்டர் 2.6 லிட்டர் கெப்பாசிட்டி உள்ள ஒரு கடாய். சரிங்களா. இது 24 சென்டிமீட்டர் 2.6 லிட்டர் உள்ள ஒரு கடாயி. ஸோ இந்த கடாயோட கெப்பாசிட்டிஸ் பார்த்தீங்கன்னா 2.6 24 சென்டிமீட்டர். ஸோ இது வந்து இதே தான், இந்த லிட்டர் இதுக்கும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா அதே தான் 24 சென்டிமீட்டர். இதில் வந்து ஒரு 1/2 kgக்கு மேலே நீங்கள் ஃப்ரை பண்ணிக்கலாம். சரிங்களா. அது ஒரு 1/2 kgக்கு மேலே நீங்கள் ஃப்ரை பண்ணிக்கலாம்.
ஸோ இது வந்து 24 சென்டிமீட்டர் ஃப்ரை பேனு. அதே மாதிரி இது ஓக்கு. இந்த ஓக் வந்து பார்த்தீங்கன்னா அதே 26. நான் சொன்னேன்ல 3க்குமே நான் இந்த ஓக் தான் வச்சுருக்கேன். இதில் ஒரு ஓக் தான் இருக்குது, வேறு சைஸே இல்லை. வேறு சைஸ் இருந்தால் கூட அதில் நான் சிறுசு மாற்றிருப்பேன். எனக்கு ஓக் பிடிச்சிருக்கு பர்சனலாக. ஏன்னு கேட்டிங்கன்னா ஒரு கஸ்டமர் வராங்க அப்படின்னா ஓக் ரொம்ப லைக் பண்ணுவாங்க. ஏன்னா அவங்க எல்லா யூசேஜ் இதில் பண்ணிக்கலாம். கடாயிலேருந்து மல்டி, இதை நீங்கள் டெய்லி யூஸ் பண்ணுவீங்க. அதனால தான் நான் இந்த ஒரு பீஸை வச்சுருக்கேன். சரிங்களா? இதிலே வந்து சாட்டே பேன் இருக்குது. இதுதான் நீங்கள் ரெகுலர் சாட்டே பேனுக்கு பதிலாக நீங்கள் இதை கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் ஓக் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா இந்த ஹெவியில் வந்து நீங்கள் டோஸ்ட் பண்ணுறதுலேருந்து ஸ்வீட்லேருந்து எல்லா காரம் எல்லாமே பண்ணிக்கலாம். அதனால தான் இந்த ஓக் வச்சுருக்கேன். ஸோ இது வந்து 26 சென்டிமீட்டர் 3.7 லிட்டர் ஓக்கு. சரிங்களா? இது வந்து காம்போ 2. இதோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 13,250 ஒன்லி. இது எம்ஆர்பிலாம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ரொம்ப ஜாஸ்தி. சரிங்களா? 13,250. ஸோ இதே இண்டக்ஷன் இதை ஆட் பண்ணிக்கோங்க. சரிங்களா? இந்த இண்டக்ஷனோட உங்களுக்கு காம்ப்ளிமெண்ட்டு. சரிங்களா? 1 2 3 4 5 6 13,250 ஒன்லி. தமிழ்நாடு ஃபுல்லாக ஃப்ரீ ஷிப்பிங்கு. செம்ம ப்ரைஸு. தாராளமாக பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. எங்களுக்கெல்லாம் பில்லு வரப்போ இந்த பில்லு கிடையாது. இதெல்லாம் கம்பெனிலேருந்து நம்ம வாங்கினோம். எங்களுக்கெல்லாம் பில் அடிக்கும்போது இந்த பில்லு வராது. சரிங்களா? ஸோ அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா சொல்லியாச்சு, இது காம்போ 2. இது வந்து 3 to 4 பேர் இருக்கிற ஃபேமிலிக்கு ஒரு சூப்பர் ப்ராடக்ட்டு. சரி, அதுக்கடுத்து பார்க்கும்போது காம்போ 3. இது வந்து மெகா காம்போ. இந்த பிராண்டில் இது மெகா காம்போ. சரிங்களா? இதுக்கு மேலே சைஸ்லாம் இந்த பிராண்டில் கடாயெலாம் இருக்குது. காம்போ செட் பண்ண முடியாது. ஆனால் இந்த காம்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 4 பேர் to 5 பேர் இருக்கிற ஃபேமிலிக்கு, 4 to 5 மெம்பர்ஸ் இருக்கிற ஃபேமிலிக்கு தாராளமாக அதை சமைக்கலாம். அதுக்கு மேலே வர ஆளுகளுக்கும் இதை யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு 6 பேர் வரைக்கும் நீங்கள் தாராளமாக பண்ணலாம். 4 5 6 4 பேர் இருக்கவங்களுக்கு to 5 அந்த மாதிரி கணக்கு பண்ணிக்கோங்க. ஒரு ஆள் எக்ஸ்ட்ரா இருந்தாலும் இதை நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் இந்த காம்போவில். சரிங்களா? ஸோ இந்த காம்போ வந்து காம்போ 3. சரி, காம்போ 3 நம்ம சொல்லுவோம். இதுதான் நம்ம சொன்னேன்ல, அதே தான். இந்த ஓக்கு இதில் வந்துடும். சரிங்களா? 26 சென்டிமீட்டர் ஓக்கு இதில் வந்துடும். 26 3.7 லிட்டர் ஓக்கு. இது வந்து பார்த்தீங்கன்னா கேஸ்ரோல். இந்த கேஸ்ரோல் பார்த்தீங்கன்னா 30 சென்டிமீட்டர் 6.2 லிட்டர் கெப்பாசிட்டி. இந்த கேஸ்ரோல் வந்து 30 சென்டிமீட்டரு வந்து உங்களுக்கு 6.2 லிட்டர். இது வந்து கொஞ்சம் அகலமான கேஸ்ரோல். இது ஏன் இந்த சைஸுக்கு அடுத்து இது அகலமாக கொடுத்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இதில் வந்து நீங்கள் வந்து மல்டியாக இப்போ வந்து நறுக்கரிசி விழுகாமல் நீங்கள் பாஸ்மதியில் யூஸ் பண்ணுறீங்கன்னா இது சூப்பராக இருக்கும். ஸோ இது நீங்கள் பாஸ்மதி யூஸ் பண்ணிக்கலாம். நார்மலாக சீரக சம்பாலே நீங்கள் பிரியாணி பண்ணிக்கலாம், வெரைட்டி ரைஸ் பண்ணிக்கலாம், மல்டியாக பண்ணிக்கலாம். ஒரு சிக்கன் கிரேவி மாதிரி வைக்கிறீங்க அப்படி பெரட்டுறதுக்குன்னா இதெல்லாம் சூப்பராக யூஸ் ஆகும். ஒரு இப்போ சிக்கனு ஏதாச்சும் போட்டு பெரிய பீஸாக ஒரு தை பீஸ் இந்த மாதிரி போட்டு பெரட்டுறதுக்கு, ஒரு நண்டு கிரேவிலாம் பண்ணுறீங்க அப்படின்னா இதெல்லாம் செம்மையாக யூஸ் ஆகும். சரி, ஓகேவா? இது வந்து 6.2 லிட்டர் கெப்பாசிட்டி. இதில் வந்து 3/4 கிலோ அரிசியும் 3/4 கிலோ மட்டனும் போட்டு தாராளமாக பண்ணலாம். சூப்பராக இருக்கும். சரிங்களா? அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா 26 சென்டிமீட்டர் கடாய். இந்த கடாயில் ஹெவி சேலு. 3.7 லிட்டர் கெப்பாசிட்டி. இது வந்து 3.7 லிட்டர் கெப்பாசிட்டி உள்ள ஒரு கடாய். சரிங்களா? ஸோ இந்த கடாய் பார்த்தீங்கன்னா 26 சென்டிமீட்டர். ஸோ அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ஃப்ரை பேன். செம்ம ஹிட் இதெல்லாம். 26 சென்டிமீட்டர் ஃப்ரை பேனு. இந்த 26 சென்டிமீட்டர் ஃப்ரை பேன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு 1/2 kg to 3/4 கிலோ, 1/2 கிலோ to 3/4 கிலோ வரைக்கும் நீங்கள் தாராளமாக பண்ணிக்கலாம். இந்த ப்ராடக்ட்டு வந்து இதோட லிட்டை வந்து நீங்கள் 3க்குமே யூஸ் பண்ணிக்கலாம். 1 2 3 நீங்கள் 2 லிட்டர் எடுத்து வச்சுருங்க. 1 லிட்டர் வேணும்னா நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க, உங்களுக்கு இடத்த அடைச்சால். இல்லை நீங்கள் 3க்கு 3 லிட்டர் யூஸ் பண்ணுறீங்கன்னா அது உங்கள் விஷ் தான். சரிங்களா? அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இந்த சாஸ் பேன். ஸோ இந்த சாஸ் பேன் தான் இருக்கிறதுலே பெருசு. இந்த சாஸ் பேன் வந்து பார்த்தீங்கன்னா 18 சென்டிமீட்டர் 2.9 லிட்டர் கெப்பாசிட்டி. ஸோ 1.5 லிட்டர் பால் நீங்கள் ஊற்றுனீங்கன்னா பொங்கவே பொங்காது. 1.5 லிட்டர் பால்லாம் ஊற்றுனீங்கன்னா இவ்வளோ தான் நிற்கும். சரிங்களா? ஏன்னா இது வந்து 2.9னா 3 லிட்டர் நியர்பை கெப்பாசிட்டி. ஸோ உங்களுக்கு பொங்காது. ஒயராக இருக்கிறனால இதோட லாக்கும் போய் உள்ளே லாக் ஆகும். சூப்பராக இருக்கும். சரிங்களா? இந்த 5 ப்ராடக்ட்டும் சேர்த்து அது போக காம்ப்ளிமெண்ட்டு இந்த இண்டக்ஷன். ஸோ இந்த இண்டக்ஷனும் சேர்த்து
காம்போ 3 தானே அது, காம்போ 3 14,950 14,950 ஒன்லி. ஸோ நீங்கள் இதெல்லாம் தாராளமாக நீங்கள் வாங்கி பர்ச்சேஸ் பண்ணி நீங்கள் தீபாவளியை ஜாஸ்தியாக அப்படியே ஜாலியாக என்ஜாய் பண்ணுங்கள். ஏன்னா இது வந்து இவ்வளோ ப்ராடக்ட்டும் நம்ம வந்து எம்ஆர்பிலாம் பார்த்தோன்னா ரொம்ப ஜாஸ்தியாக வரும். ஸோ அதை தான் நான் சொல்கிறேன்ல, இது வந்து 14,950 ரூபாய்க்கு இவ்வளோ செட்டு வித் ஃப்ரீ ஷிப்பிங் அவ்வளோ தமிழ்நாடு அப்படின்னா இப்போ நான் எவ்வளோ ஒர்க் அவுட் பண்ணி இந்த ப்ரைஸும் கஸ்டமருக்காண்டி நம்ம செட் பண்ணியிருக்கோம். சரிங்களா? ஸோ அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா காம்போ 4. இந்த காம்போ 4 பார்த்தீங்கன்னா நத்திங் பட், ஏன்னா காம்போ வந்து இது நாங்கள் செட் பண்ணால் தான் காம்போ. சரிங்களா? இதெல்லாம் நாங்கள் வந்து எது கஸ்டமருக்கு அதிகமாக தேவைப்படுவோம், ஏன்னா நம்ம ஏற்கனவே ரெகுலராக காம்போ செட் பண்ணி கொடுப்போம், தேவைப்படும் அப்படிங்கும்போது இதெல்லாம் நம்ம செட் பண்ணி கஸ்டமருக்கு நம்ம கொடுத்தோம். ஸோ ஓகேவா? அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இது வந்து கஸ்டமராக பர்ச்சேஸ் பண்ணுவாங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா இதை ஒன்றுக்குள்ளே ஒன்று வச்சுக்கலாம். இந்த லிட்டெல்லாம் தூக்கி ஒரே இதாக மூடி இந்த செட்டு இந்த இடத்துலே இதை எல்லாத்தையுமே வச்சுக்கலாம். இந்த காம்போ வந்து நம்மள கஸ்டமராகவே இப்போ வந்து இது வந்து இது டாப் செட்னா செட்டாக தான் வாங்குவாங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா இது வந்து இடத்தடைக்காது ஒன்று. இன்னொன்று பார்த்தீங்கன்னா இது எங்கேனாலும் ட்ராவலிங் ஈஸி. இன்னொன்று வந்து வாஷிங் ஈஸி. இதோட இன்னொரு அட்வான்டேஜ் நான் சொல்கிறேன் பாருங்கள். ஸோ நான் இது ஃபஸ்ட்லேருந்து நான் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு நம்ம பெரிய சைஸு டோப்லேருந்து போயிடும். சரிங்களா? பெரிய சைஸ் டோப் ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா 8.7 லிட்டர். ஒரு மூடியே அவ்வளோ ஹெவியாக இருக்கும். இந்த 8.7 லிட்டர் டோப் இருக்குது பார்த்தீங்களா, இதுக்கு ஒரு ஹேண்டில் ஒன்று கொடுத்துருக்காங்க. ஹேண்டில் தூக்குற மாதிரி சூப்பராக இருக்கும். இது நீங்கள் அதுக்கு வந்து அந்த ஹேண்டிலும் பார்த்தீங்கன்னா சின்னதாக ஒரு டேப்பர் இருக்கும். இப்படி ஸ்ட்ரெயிட்டாக இருக்காது, லைட் டேப்பர் இருக்கும். அதுக்கு எதுக்குன்னா இப்படி தூக்குறதுக்கு. இது எல்லாத்துலேயுமே லைட்டாக இப்படி ஒரு டேப்பர் இருக்கும். ஸோ உங்களுக்கு வந்து இப்படி கை நீங்கள் வைக்கும்போது ஈஸியாக இருக்கும் கேரி பண்ணுறதுக்கு. ஸோ இது வந்து எதுக்கு யூஸ் ஆகும்னா சொல்லவே முடியாது, எல்லாத்துக்குமே யூஸ் ஆகும். ஏன்னா இதுக்கு வந்து ரிவீட்டு கிடையாது. ஸோ இதோட லைஃப் வந்து ரொம்ப ஜாஸ்தி. ஸோ அதுக்கு எப்படி பார்த்தாலும் 10 இயர்ஸ் வாரண்ட்டி இருக்குது. 10 இயர்ஸ் வரைக்கும் அது ஒன்றுமே ஆகாதுன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ இது எவ்வளோ வருஷம் இருக்குன்னு பார்த்துக்குங்க. சரிங்களா? இது வந்து நீங்களாக தூக்கி போட்டால் மட்டும்தான் இது வந்து பழசு டோப்ஸை பொறுத்த வரைக்கும். ஸோ இந்த டோப் வந்து 8.7 லிட்டர் கெப்பாசிட்டி. இதுக்கு வந்து 1 கிலோ ரைஸு 1 கிலோ மட்டன் போட்டு சூப்பராக பிரியாணி பண்ணலாம். சரிங்களா? இப்போ மட்டன் இல்லாமல் வெஜிடபிள் பிரியாணினா அதே தான். 1 கிலோ வெஜிடபிள் கனெக்ட் பண்ணிக்கோங்க, அந்த கெப்பாசிட்டி கனெக்ட் பண்ணி பண்ணிக்கோங்க. ஸோ இதோட ப்ரைஸ் அப்படின்னா நான் ஃபுல்லாக நான் சீஸ் சொல்கிறேன். அதுக்கடுத்து 24 சென்டிமீட்டர் 5.3 லிட்டர் கெப்பாசிட்டி. இந்த 5.3 லிட்டரில் வந்து நீங்கள் 3/4 கிலோ தாராளமாக 3/4 கிலோ அரிசி, 3/4 கிலோ இல்லைன்னா ஒரு 1/2 kg அதிலே பாதி வச்சுக்கோங்க. பாதி 1/2 கிலோ 600 கிராம் மட்டன் தாராளமாக பண்ணலாம். சரிங்களா? இது வந்து அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா 20 சென்டிமீட்டர் 3.1 லிட்டர். இதில் நீங்கள் வந்து எப்படி சொல்கிறது, நீங்கள் பால் வச்சுக்கலாம், இல்லைன்னா ஸ்வீட்ஸ் எதுவும் செஞ்சுக்கலாம், இல்லைனா கிரேவி பண்ணலாம், குழம்பு பண்ணலாம். ஸோ இதில் வந்து நீங்கள் பிரியாணி பண்ணுறீங்க, இதில் வந்து நீங்கள் தால்ச்சா பண்ணுறீங்க, இதில் வந்து ரைத்தா இந்த மாதிரி ரைத்தா அந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது எல்லாமே குக்கிங் அண்ட் சர்விங் தான். நீங்கள் சமைச்சிட்டு அப்படியே கொண்டு போய் சர்வ் பண்ணுறது தான், எல்லாமே அதுதான். சரிங்களா? இது வந்து 20 சென்டிமீட்டர் 3.1 லிட்டர் கெப்பாசிட்டி. ஸோ இதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா 18 சென்டிமீட்டர். 18 சென்டிமீட்டர் பார்த்தீங்கன்னா நீங்கள் ரெகுலராக யூஸ் பண்ணுறீங்களா, காஃபி டீ இந்த மாதிரி எதுனாலும் போட்டுக்கலாம். அதுக்கு வந்து 18 சென்டிமீட்டர் 2.2 லிட்டர் கெப்பாசிட்டி. நீங்கள் வந்து தாராளமாக இது வந்து மல்டியாக யூஸ் பண்ணிக்கலாம். இது எதுக்குன்னா நீங்கள் ரீஹீட் பண்ணணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா இதை யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை சின்னதாக ஒரு 2 பேர்த்துக்கு காஃபி போடுறதுக்கு டைனியாக. இதுவே 1.6 லிட்டர் 16 சென்டிமீட்டர். ஸோ 1.6 லிட்டர் கெப்பாசிட்டி. ஸோ இந்த 5 சேர்த்து காம்போ 4 இது. சரிங்களா? காம்போ 4 டோப்ஸு செட்டு இது. இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 11,250 ப்ளஸ் இதே கொடுத்துருவோம் கஸ்டமருக்கு. வேறு கிஃப்ட்டுலாம் ஆப்ஷனுக்கே போவேண்ணா, கிஃப்ட்டு கிடையாது. கிஃப்ட்டு இல்லைன்னா காம்ப்ளிமெண்ட்டு, வேறு எதுக்கெலாம் ஆஃபர் இதே கொடுத்துருவோம். ஏன்னா 1 2 3 4 5 6 இந்த 6 சேர்த்து 11,250 ப்ளஸ் ஃப்ரீ ஷிப்பிங் ஆல் ஓவர் தமிழ்நாடு.
ஸோ எல்லாமே ஃப்ரீ ஷிப்பிங் தான், ஒன்லி ஃபார் தமிழ்நாடு. மோர் தேன் தமிழ்நாடு கொஞ்சம் காஸ்ட் ஆட் ஆகும். ஸோ அதை நீங்கள் கான்டாக்ட் பண்ணி கேட்டாலே அவங்க சொல்லிடுவாங்க. ஸோ நம்ம ஃபைனலாக பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா டஸ்லா பார்த்துருவோம். இந்த டஸ்லாவை பொறுத்த வரைக்கும் அதே மாதிரி தான் இதுவும் எல்லாமே நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அது எப்படி நீங்கள் இப்போ நீங்கள் வந்து டோப்ஸு வந்து எது எதுக்கு பிரியாணி இந்த மாதிரி எல்லாத்தையும் பண்ணிக்கலாம். இது இந்த ஃப்ரை, குழம்பு, மற்றபடி அனைத்தும் இந்த மிக்சிங் பவுலு, ஸோ எல்லாத்துக்குமே இது வந்து ஒரு யூனிக்கான ஒரு ப்ராடக்ட்டு. ஸோ இதோட சைஸ் இது என்ன ஒன்று ஓப்பன் பண்ணி காட்டுறேன், ஏன்னா லென்த்தாக போவேன் நான் வீடியோ, நான் ஓப்பன் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். ஸோ இது வந்து டீப், அது வந்து கடாய் வந்து கொஞ்சம் ஏந்தலாக இருக்கும், இது கொஞ்சம் டீப்பாக இருக்கும், பிடிக்கிறதுக்கு விளிம்புலாம் சூப்பராக இருக்கும். ஸோ இது வந்து நான் சைஸஸ்ஸு இது 28 சென்டிமீட்டர் 5.9 லிட்டர் கெப்பாசிட்டி, சரிங்களா. இது வந்து 26 சென்டிமீட்டர் 4.7 லிட்டர் கெப்பாசிட்டி. அதுக்கடுத்து 24 சென்டிமீட்டர் 3.8 லிட்டர் கெப்பாசிட்டி. அதுக்கடுத்து 22 சென்டிமீட்டர் 3 லிட்டர் கெப்பாசிட்டி, சரிங்களா. அதுக்கடுத்து 20 சென்டிமீட்டர் 2.3 லிட்டர் கெப்பாசிட்டி. நீங்கள் வந்து இது வந்து கொஞ்சம் டீப் ஆழமான ஒரு ஐட்டமு, பார்த்தாலே தெரியும், கொஞ்சம் டீப்பாக இருக்கும், சரிங்களா. இந்த ப்ராடக்ட் எல்லாம் சேர்த்து பார்த்தீங்கன்னா இது வந்து காம்போ 5 11,750 ப்ளஸ் இந்த இண்டக்ஷனோட. இந்த இண்டக்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா 3,995, அதாவது 4,000 அது எம்ஆர்பி. இது எம்ஆர்பி 4,000 போட்டிருக்காங்க. ஆனால் நம்ம கொடுத்தாலும் அவ்வளோ கொடுக்க மாட்டோம். கஸ்டமருக்கு இந்த பீஸ் வேணாலும் கேளுங்க, இது நான் கொடுத்தாங்கன்னா அவ்வளோ ரேட்லாம் வராது, பாதி ரேட்டுக்கு வரைக்கும் பண்ணி கொடுத்துடலாம், பாதி ரேட்டுக்கிட்ட பண்ணலாம், ஓகேவா. ஸோ இது வந்து 11,750. ஓகே, இப்போ வந்து நம்ம வந்து 5 காம்போ பார்த்துட்டோம், சரிங்களா. ஸோ இந்த காம்போஸ் எல்லாமே சேர்த்து உங்களுக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு நல்ல யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அது போக உங்களுக்கு ஸோ இது எல்லாமே நான் உங்களுக்கு சொல்லிட்டேன். இது எல்லா ப்ராடக்ட்டுக்கும் ஒரு காம்ப்ளிமெண்ட் ப்ராடக்டோடு நம்ம கொடுத்துட்டோம், ஒன்லி ஃபார் மை கஸ்டமர்ஸ். அது என் சைட்லேருந்து நான் பண்ணுறது, கம்பெனிகிட்டேருந்து நான் ப்ரைஸ் வாங்கிட்டேன், என் சைட்லேருந்து நான் காம்ப்ளிமெண்ட் கொடுத்துட்டேன். ஸோ ப்ரைஸு ப்ளஸ் என்னோட காம்ப்ளிமெண்ட்டும் சேர்த்து தான் இந்த தீபாவளியை நம்ம ஸ்டார்ட் பண்ணுறோம் ரொம்ப சூப்பராக. ஸோ இந்த மாதிரி ஆஃபர்ஸ் அடுத்தடுத்து உங்களுக்கு நான் வந்து நெக்ஸ்ட்டு வீடியோவில் செம்மையாக ஆஃபர் நான் உங்களுக்கு கொடுக்குறேன், சரிங்களா. ஏன்னா நீங்கள் வந்து எம்எம்ஏல பர்ச்சேஸ் பண்ணுறீங்க, எம்எம்ஏனா ஆஃபருக்கு வந்து பஞ்சமே கிடையாது. ஏன்னா நம்ம வந்து டைரக்ட் டிஸ்ட்ரிபியூட்டர் மாதிரி, சரி, அதனால நம்மளால் இந்த ப்ரைஸ் கொடுக்க முடியும். நீங்கள் வந்து மித்த ஷாப்போட கம்பேர் பண்ணுங்க, ஏன்னா நம்ம ப்ரைஸ் வந்து டைரக்ட் டிஸ்ட்ரிபியூட்டர் ப்ரைஸில் நம்ம கொடுக்குறோம், ஓகேவா. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். நிறையா பேர்த்துக்கு இதை ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த ப்ராடக்ட் எல்லாமே வந்து 3 டேஸில் உங்களுக்கு வந்து ரீச் ஆகும். இப்போ நீங்கள் ஓகே பே பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு ஆர்டர் நம்பர் கொடுத்துரும், 3 நாளைக்குள்ளே தமிழ்நாடு ஃபுல்லாக ரீச் ஆயிரும். அப் டு டோர் ஸ்டெப் வரைக்கும் எங்களோட ரிஸ்கில் தான் ப்ராடக்ட் வரும். ஸோ அதனால் நீங்கள் கவலையப்பட வேணாம், எப்படி வருமோ அதெல்லாம் கவலைப்பட வேணாம். ஏற்கனவே வாங்கியிருக்கவங்க தெரியும். இப்போ புதுசாக வாங்கினீங்கன்னா, ஏன்னா தீபாவளி ஆஃபர் அப்படின்னு போடும்போது நிறைய பேர் புதுசாக பார்ப்பீங்க நம்ம வீடியோ, அதுக்காண்டி நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ தேங்க்யூ ஸோ மச், தேங்க்யூ.